கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்படி நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். கொடுமையாய் பேசும் சிலர் குரலை கேட்டேன், நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தேன். கொடுமையாய் பேசும் சிலர் குரலை கேட்டேன், நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தேன். நினைவில் வரும் பாரம் தெரிந்தவரும் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே. நினைவில் வரும் பாரம் தெரிந்தவரும் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே. எல்லாரும் கைகளை தட்டி பாடும். நல்லா கை கட்டி. கொடுமையாய் பேசும் சில குரலை கேட்டேன், நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தேன். கொடுமையாய் பேசும் சில குரலை கேட்டேன், நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தேன். நினைவில் வரும் பாரம் தெரிந்தவரும் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே. நினைவில் வரும் பாரம் தெரிந்தவரும் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. நல்ல கைகளை தட்டி பாடும். உண்மையில்லா உலகினில் உயிர் தவித்தேனே, உண்மையில்லா உலகினில் உயிர் தவித்தேனே. உறவென்று நினைத்தோறும் உதறி போனா. உண்மையில்லா உலகினில் உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோறும் உதறி போனா. ஆனாலும் வாழ்வில் திரும்ப வரச் செய்தி, வாக்குத்தத்தம் தந்தென்னை திடப்படுத்தினீ. ஆனாலும் வாழ்வில் திரும்ப வரச் செய்தி, வாக்குத்தத்தம் தந்தென்னை திடப்படுத்தினீ. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. இனி வாழ்க்கை இல்லை, எல்லாம்
முடிந்ததென்று வாழ்வதா சாவா என்று நினைத்த போதும் இனி வாழ்க்கை இல்லை எல்லாம் முடிந்ததென்று வாழ்வதா சாவா என்று நினைத்த போதும் எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடமும் என் கூடவே இருந்து தேற்றினீரே. எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடமும் என் கூடவே இருந்து தேற்றினீரே. என் இதயம் சொல்லும் என் உதடும் பாடும் நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. என் இதயம் சொல்லும் என் உதடும் பாடும் நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. கொடுமையாய் பேசும் சில குரலை கேட்டே நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தே. கொடுமையாய் பேசும் சில குரலை கேட்டே நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தே. நினைவில் வரும் பாரம் தெரிந்தவரும் நீரே. என் சுமை சுமந்து கொண்டு தேற்றினீரே. நினைவில் வரும் பாரம் தெரிந்தவரும் நீரே. என் சுமை சுமந்து கொண்டு தேற்றினீரே. என் இதயம் சொல்லும் என் உதடும் பாடும் நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. என் இதயம் சொல்லும் என் உதடும் பாடும் நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. அப்படி இருக்கிற தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். அலைகள் குந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி நீர் பேசும், நாங்கள் கேட்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் ஒரு மனிதனுக்குள் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லா மனிதரும் தேவனை அறியும் அறிவை கண்டடைய வேண்டும். தேவனை அறியும் அறிவை கண்டடையத்தக்க அதற்குரிய வழிகளை நமக்கு கற்றுத்தருவது இந்த வேதம் என்கிற சத்தியம் மாத்திரம்தான். வேறு எந்த வழியாகவும் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு மனிதன் நிரந்தர விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சத்தியத்தை அறிந்து கொள்வதை தவிர வேறு வழி இந்த உலகத்தில் கிடையாது. நேற்றைக்கு முன்னாடி நம்ம கேட்டிருப்போம். முதல் நாள் நான் பேசும்போது பேசியிருந்தேன், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு சத்தியம் ரொம்ப முக்கியம். நேற்றைக்கு நான் பேசினேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நேற்றைக்கு என்ன கொடுத்தோம்? வெளிச்சத்தை குறித்து பேசணும். என்ன? ஆமா, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். பாருங்க, எந்த வசனத்தை எடுத்து சொன்னாலும் அந்த வசனம் அந்த பகுதியில் கிரியை செய்யும். அல்லேலூயா.
மற்ற எந்த புஸ்தகத்திற்கும் இல்லாத ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி கர்த்தருடைய வேதத்திற்கு உண்டு. கர்த்தருடைய வேதத்திற்கு உண்டு. நான் ஆப்பிரிக்கா தேசத்துல நிறைய ஊழியம் செய்கிறேன். போன வாட்டி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? ஆப்பிரிக்கா தேசத்துல நிறைய ஊழியம் செய்கிறேன். ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு முறை ஒரு ஊழியத்திற்கு போயிருக்கும்போது கிட்டத்தட்ட டன்சானியா அப்படிங்கிற ஒரு இடத்துல பகமோயி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அதான் டேவிட் லிவிங்ஸ்டன் தெரியுமா? மிஷினரி டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் தான் அந்த இடத்துக்குள்ளே வந்து முதலாக அடிமைகளை விலைக்கு வாங்கி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். அடிமைகளை லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து அடிமைகளை விலைக்கு வாங்கி அந்த அடிமைகளுக்கு அவர் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து முதல் முறையாய் ஆப்பிரிக்கா தேசத்துக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு வந்தது அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிறதான ஒரு தெய்வ மனிதன். நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடம் பேர் பகமோயி. ஒரு கத்தோலிக்க திருச்சபை தான் அதை எடுத்து அதை பராமரிச்சுட்டு வராங்க. அதில் அவங்க அந்த அடிமைகளை கட்டி போட்டிருந்த சங்கிலிகள் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்துல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த சத்தியம் உள்ளே வந்ததுன்னா முதல்ல அந்த சத்தியம் உள்ளே வந்ததுனால, அந்த சத்தியம் வரலை அப்படின்னா இன்னைக்கு ஆப்பிரிக்கா தேசம் மண்ணோட மண்ணாக இருக்கும். அந்த சத்தியம் இல்லை அப்படின்னா. சத்தியம் உள்ளே வந்ததுனால தான் இன்றைக்கி அந்த டன்சானியா தேசம் ஒரு செழிப்புள்ள தேசமாக இருக்குது. இல்லைன்னா சத்தியம் உள்ளே வருவதற்கான எந்த வழிகளும் அங்கே கிடையாது. அவர் உள்ளே வந்த அந்த இடம் அதை எல்லாத்தையுமே நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வீடியோ இருக்கேன்ட்ட அது ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு. என்னென்னா, அந்த ஒரு தெய்வ மனிதனை கொண்டு ஆயிரக்கணக்கான அடிமைகள் முதல்ல விலைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க. அந்த அடிமைத்தனத்திலேருந்து ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்கியிருக்காரு. ரெண்டாவது, சத்தியம் உள்ளே போய் அவங்க ஆத்துமாவும் விடுதலையாயிருக்கு. இன்னைக்கு அந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க சிலரை சந்திக்க முடிஞ்சிச்சு. அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய முப்பாட்டனார் அவங்கெல்லாம் அதில் அடிமைகளாக இருந்தவங்க தான். வெள்ளைக்காரங்களுக்கு அடிமைகளாக இருந்து அவங்களுக்கு சமைச்சு போட்டு அல்லது அவங்களுக்கு அடிமை தொழில் செய்து அப்படி வளர்ந்தவங்க தான் சொன்னாங்க. கர்த்தர் நான் ஒன்று அதில் கண்டுபிடிச்சது என்னென்னா, சத்தியம் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் விடுதலை வருது. அல்லேலூயா. நீங்கள் எந்த வசனத்தை, நான் ஒரு முறை சொல்லியிருப்பேன், எந்த வசனத்தை நீங்கள் எந்த இடத்துல அதிகமாக அறிக்கிடுறீங்களோ அந்த வசனம் அந்த வீட்டுக்குள்ளே கிரியை செய்யும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நீங்கள் வீட்டுக்குள்ளே எந்த வசனத்தை அதிகமாக அறிக்கிடுகிறீர்களோ அந்த வசனம் உங்கள் வீட்டுக்குள்ளே கிரியை செய்யும். அந்த வசனம் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே கிரியை செய்யும். நீங்கள் சாபத்தை குறித்த வசனங்களையே அதில் நீங்கள் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்குள்ளே சாபத்தை முறிக்கிற வசனம், சாபத்தை துரத்துக்கிற வசனங்களை இப்படி அதிகமாக உங்கள் வீட்டுக்குள்ளே அறிக்கிட்டுக்கிட்டே இருங்க. உங்களையும் அறியாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற சாபம் வெளியில் போயிடும். நீங்கள் வியாதிகளை குணமாக்குகிற வசனங்களை அதிகமாக பேசி 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 வீட்டுக்குள்ளே வியாதி வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக என்னுடைய தூதர்களை கட்டி இப்படி அறிக்கிட்டுக்கிட்டே இருங்களேன். வியாதி உங்கள் வீட்டு விட்டு வெளியில் போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் பிசாசை எதிர்க்கிற வசனங்கள் அதிகமாக வீட்டுக்குள்ளே அறிக்கிட்டுக்கிட்டே இருங்களேன். உங்களையும் எரியாமல் பிசாசு உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடும். நீங்கள் பிள்ளை ஜூனியம் செய்வன இதற்கு எதிராக இருக்கிற வசனங்களை அதிகமாக அறிக்கையிடுங்க. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிரபஞ்சத்து எந்தகார லோகாதிபதிகளையும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதவர்களின் சேனைகளையும் ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. அதை எதிர்க்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே செய்வனையோ பிள்ளை ஜூனியோ பிசாசின் தந்திரங்களோ மற்ற எந்த காரியங்களும் உள்ள நுழைய முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல இந்த வசனம் என்ன பண்ணுகிறது? ஒரு மனிதனுக்குள் கர்த்தருடைய வசனம் வரும்பொழுது அது தருகிற பெரிய ஆசீர்வாதம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தருடைய வேதம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது, கர்த்தருடைய சத்தியம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது, அந்த சத்தியம் தருகிற பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று, அந்த சத்தியம் ஒரு மனிதனுக்குள் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. அந்த சத்தியம் ஒரு மனிதனுக்குள் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஏக்கம் எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஏக்கம் எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. எல்லா வாலிபனுக்குள்ளும் இருக்கிறது. எல்லா வயோதிபர்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அந்த பரிசுத்தத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அந்த பரிசுத்தத்தை குறித்த தாக்கம் இருந்தாலும் பரிசுத்தமாய் ஒரு மனிதனால் வாழ முடியவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வசனமே சத்தியம். அந்த சத்தியம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுதுதான் அவன் பரிசுத்தமாய் இருக்க முடியும். அந்த சத்தியம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுதுதான் அவன் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எந்த ஒரு மனிதனும் தன் சுய பலத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அந்த வசனம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். சத்தியம் தான் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். வசனம் சோப்பு மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்களேன். சோப்பு மாதிரி வசனம்.
எந்த அளவுக்கு சோப்பு, டெட்டால் சோப்பு மற்றதோ அப்படி அப்படி உடம்பை க்ளீன் பண்ணுதோ, 99.9% ஜேம்ஸை கொள்ளுதுன்னு சொல்லி விளம்பரத்தில் போடுறான் பார்த்தீங்களா? இந்த வசனம் 100% பரிசுத்தத்தை ஒரு மனிதனுக்குள் விதைச்சிட்டு போயிடும். அல்லேலூயா. சார், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, வசனத்துக்கு நேராக திரும்புங்க. ஆமென் சொல்லுங்களேன். என்னால் பரிசுத்தமாக நிற்க முடியல, வசனத்துக்கு நேராக திரும்புங்க. என்னால் பரிசுத்தமாக ஓட முடியல, வசனத்துக்கு நேராக திரும்புங்க. என் கண்ணை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வசனத்துக்கு நேராக திரும்புங்க. என் சரீரத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வசனத்துக்கு நேராக திரும்புங்க. என் சிந்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வசனத்துக்கு நேராக திரும்புங்க. என் இருதயத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வசனத்துக்கு நேராக திரும்புங்க. நான் நினைக்காதவைகளை என்னை மீறி என் சிந்தனை நினைக்கிறது, வசனத்துக்கு நேராக திரும்புங்க. நடப்பது என்ன தெரியுமா? இந்த வசனம் உள்ளும் புறமும் நம்மை பரிசுத்தப்படுத்தும். இந்த வசனம் உள்ளும் புறமும் நம்மளை தூய்மையாக்கும். இந்த வசனம் உள்ளும் புறமும் நம்மளை சுத்தப்படுத்தும். இந்த வசனம் நம்மை உள்ளும் புறமும் உங்களையும் அறியாமல் ஒரு பரிசுத்தத்தை உங்களுக்குள் விதைத்து விடும். நீங்களே விரும்பினாலும் மறுபடி பாவம் செய்ய முடியாது. நெருப்புக்கு பக்கத்துல எப்படி பாம்பு போக முடியாது, அதே போல வசனத்தினால் நிறைந்த இருதயம் உள்ள மனிதன் பக்கத்துல பாவம் நெருங்க முடியாது. அது நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதல்ல வசனம் தருகிற பெரிய ஆசீர்வாதம் பரிசுத்தம். இரண்டாவது, இந்த வசனம் தருகிற பெரிய ஆசீர்வாதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் 14:6 இப்படி சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வசனம் நம்மை பரலோகத்துக்கு நேராக திருப்பும். பரலோகத்துக்கு போவதற்கான வழியை நமக்கு காட்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். பரலோகத்துக்கு போவதற்கான வழியை காட்டுவது கர்த்தருடைய வசனம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்திற்கு போவதற்கான வழியை காட்டுகிறது இந்த கர்த்தருடைய வேதம். வேற எந்த புஸ்தகமும் பரலோகத்துக்கு போவதற்கான வழியை காட்டாது. உலகத்தில் உள்ள எல்லா புஸ்தகங்களையும் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. எல்லா புஸ்தகங்களையும் எடுத்து வாசித்து பாருங்க. பரலோகத்திற்கு போவதற்கான வழியை காட்டுவதற்கு எந்த புஸ்தகத்திலும் வழி இல்லை, எந்த புஸ்தகத்திலும் வார்த்தை இல்லை. நாம் கையில் வைத்திருக்கிற இந்த வேதாகமம் மாத்திரம்தான் நமக்கு பரலோகத்திற்கு போவதற்கான வழியை காட்டுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே 70 பலத்தின் மிகுதியினால் 80, அவ்வளோதான். மிஞ்சி போனால் 120, அவ்வளோதான். அது வேலை வாய்ப்பு இல்லை. இங்கே கண்ணை மூடுனா பரலோகத்தில் கண்ணை திறக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், இன்னைக்கே ஏசப்பா வந்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா போயிடுறேன். ஆமாம், அந்த துன்பக்காலத்திலேருந்து விடுதலையாகி பரலோகத்துக்கு போய் செட்டில் ஆகிடலாம். இங்கே நம்ம படாத பாடு பட வேண்டியது இருக்குது சார் சில விஷயத்துலலாம். ஆமாம், உங்களுக்கு எதிராக ஒரு பேய், ஒரே ஒரு பேய் தான். எங்களுக்கு எதிராக 100, 100ஐயும் சமாளிக்கணும். இந்த பேயை சமாளிச்சிடலாம், இந்த மனுஷங்களை சமாளிக்க முடியல. மனுஷங்களை சமாளிக்க முடியல. ஆமாம், நானும் யோசிப்பேன், ஆண்டவரே இன்றைக்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேன்னு சொல்லி. ஆனால் அந்த பரலோகத்துக்கு போவதற்கான வழியை கர்த்தருடைய வேதம் மாத்திரம் தான் நம்மளுக்கு காட்டி கொடுக்கறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது இங்கே கண்ணை மூடணும், அங்கே கண்ணை திறக்கணும்? அதுக்கு தானே ஓடுறோம், அதுக்கு தானே தேடி ஆண்டவரை தேடி 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 ஓடுறோம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்காக செய்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. முக்காவாசி கை மேலே வரமாட்டேங்கி, யோசிக்குது, கூப்பிட்டுருவானோ அப்படின்னு. எத்தனை பேர் விட ரெடியாக இருக்கிறீங்க ஆண்டவருக்காக? எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக ஓட, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், பெரிய காரியங்களை நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்களோ அங்கே அதுக்கு உரிய பலன் தான் பரலோகத்தில் இருக்கும். ஆமேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 3000 பேர் விசுவாசிகளை வச்சு மேய்க்கிற ஒரு பாஸ்டர் இறந்து பரலோகத்துக்கு போனாராம். சரியா? ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர், தெரியுமா அந்த கதை? ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் அவரும் ஒரு ஆண்டவர் கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, அந்த பாஸ்டருக்கு இந்த 3000 விசுவாசிகளை நீ கர்த்தருக்குள்ளே நடத்தி பரலோகத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். அந்த பிச்சைக்காரருக்கு அசைன்மெண்ட் என்னன்னா, உன் கூட இருக்கிற பிச்சைக்காரனை நீ கர்த்தருக்குள்ளே நடத்தி அவன் பரலோகத்துக்கு கூட்டு வந்துடணும். அவ்வளோதான் அசைன்மெண்ட். இவருக்கு ஒரே ஒரு ஆத்மா தான், ஆனால் இவருக்கு 3000 ஆத்மா. எது கஷ்டம்? 3000 தான் கஷ்டம். 2 பேரும் இறந்து பரலோகம் போகிறாங்க. யார்? இந்த பிச்சைக்காரர் இறந்துட்டாரு, பாஸ்டர் இறந்துட்டாரு. 2 பேரும் இறந்து பரலோகம் போகும்போது 2 பேருக்கும் சரியான சமபங்கு சீட்டு கர்த்தர் கொடுத்தாராம். இவருக்கு என்ன சீட்டு கொடுக்குறாரோ அந்த சேரு, அதே சேரை தான் இந்த பிச்சைக்காரருக்கும் கொடுத்தாராம். பாஸ்டருக்கு பரலோகத்தில் டென்ஷன் ஆயிடுச்சு.
நான் 3000 விசுவாசியை நடத்தியிருக்கேன். இந்த ஆள் ஒரே ஒரு பிச்சைக்காரர் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் அவருக்கு கொடுக்குற அதே இடத்த எனக்கு கொடுத்தீங்கன்னா என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம், அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் முடிச்சிட்டான், உனக்கு கொடுத்த வேலையை நீ முடிச்சிட்ட. அதனால் பரலோகத்தில் நீங்கள் ஆண்டவர் என்ன உங்களுக்கு சொன்னாரோ அதை செஞ்சு முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய சீட்டை கர்த்தர் கொடுத்துருவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம் எப்படி சொல்லுகிறது? பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வரணும், அதற்குரிய வழியாகி உங்களுடைய சித்தத்தை எனக்கு இன்னைக்கு தெரியப்படுத்துங்க. நான் என்ன செய்யணும், அதுக்கு எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வேலை என்ன, உங்களுடைய ராஜ்யத்தில் நான் என்ன செய்யணும், நான் அதை செய்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க, நான் அதை செய்கிறதுக்கு எனக்கு திராணியை கொடுங்க, நான் அதை செஞ்சு முடித்து பரலோகம் வர எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல்ல இந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ரெண்டாவது, இந்த வசனம் நம்மை பரலோகத்திற்கு போவதற்கான வழியை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பரலோகத்துக்குரிய கேட் பாஸை நமக்கு தருகிறது. மூணாவது, பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் பாவத்தினின்றி விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. மூணாவது, இந்த சத்தியம் பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எப்பேற்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் இருந்தாலும் வசனம் ஈஸியாக விடுதலையாக்கிட்டு வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு விகற்பமாக இருக்கும். ஒரு ஐயா முழு நேர குடிகாரர், காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சா 6 மணிக்கு பிளாக்ல சரக்கு வாங்கி காலையிலே அடிச்சிருவார். 6 மணிக்கெல்லாம் சரக்கு அடிச்சு தான் அவருக்கு, சரக்கு அடித்தா தான் அவருக்கு நிம்மதியாக இருக்க முடியும். 6 மணிக்கு குடிக்க ஆரம்பிக்கிறவர் நைட்டு 12 மணி வரை குடிப்பார், குடிச்சிட்டே இருப்பார். ஆனால் அவருக்குள்ள ஒரு எண்ணம், இதுலேருந்து விடுதலை ஆகணும். இப்படி அடித்து 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 நம்ம இப்படி ஆயிட்டோமே, இதுலேருந்து நம்மளுக்கு விடுதலை ஆகணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த தெரு பிரசங்கம் பண்ண போவோம். முன்னாடி தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவோம்ல, அப்படி தெரு பிரசங்கம் பண்ண போவோம். இப்போ நம்ம க்ரௌடு முன்னாடி பேசுகிறோம்ல, இதே மாதிரி தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் என்னமோ நிறைய பேர் இருக்க மாதிரி கற்பனை பண்ணி ஏசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருப்போம் அந்த இடத்துல நின்று. இவர் ஒரு நாள் ஃபுல் தண்ணியில் வந்து முன்னாடி உட்காந்துட்டார். அந்த ஆள் நல்ல ஞாபகம் இருக்குது, இன்னும் இருக்கிறார். அவர் முன்னாடி வந்து உட்காந்துட்டார். உட்காந்துட்டு எல்லாம் பேசி முடித்த பிறகு எந்திரிச்சு வந்தார். நான் ஒரு முழு நேரம் குடிக்காரன். சரிண்ணே. காலையில் 6 மணி ஆனால் குடிக்க ஆரம்பிச்சிடுவேன். சரிண்ணே. நைட்டு 12 மணி வரைக்கும் குடிப்பேன். சரிண்ணே. ஏசுநாதர் எனக்கு இதுலேருந்து சுகம் தருவாரா, விடுதலை தருவாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு விசுவாசமே இல்லை. குடிச்சிட்டு வந்து நிற்கிறவங்க என்னத்தை ஜெபம் பண்ண, நம்ம விசுவாசமே இல்லை. சரி ஜெபம் பண்ணிட்டு கையில் ஒரு புதிய ஏற்பாடு இருந்துச்சு. அந்த புதிய ஏற்பாடு எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு, ஆனால் டெய்லி காலையில் சரக்கு அடிச்சிருக்கண்ணே, அடிச்சுட்டு இந்த இந்த இதில் வந்து ஒரு 4 பக்கம் வாசிங்க அப்படின்னேன். ஒரு 4 பக்கம் வாசிங்க. இந்த ஆள், நான் சும்மா இந்த ஆள் போகும்போது பைபிளை தூக்கி போட்டு போயிடுவான் அப்படின்னு நினச்சிதான். இந்த ஆள் கரெக்டாக ஒரு 3 மாதம் கழிச்சு வராரு. முதல் நாள் வாசிச்சாராம், சரக்கு அடிச்சுட்டு உட்காந்து வாசிச்சாராம். 2வது நாள் 6 மணிக்கு அடிக்க வேண்டிய சரக்கு 8 மணிக்கு அடிச்சாராம். காலையில் 6 மணிக்கு போல 2 மணி நேரம் ப்ராஃபிட். அப்போ 8 மணிக்கு அடிச்சுட்டு உட்காந்து அதே மாதிரி வாசிச்சிருக்காரு. 3வது நாள் 12 மணிக்கு வாசிச்சிருக்காரு. இப்படியே வாசிச்சு ஒரு மாசத்துல அந்த குடிக்கிற எண்ணமே இல்லாதபடிக்கு இந்த வசனம் மாற்றினதா அவர். அல்லேலூயா. இந்த வசனத்துல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, மற்ற புஸ்தகத்துல இல்லாத ஒரு ஜீவன் இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. ஒரு குடிகாரனை பரிபூர்ணமா ஒரே மாசத்துல இந்த வசனம் விடுதலையாக்கிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்புறம் சமீபத்தில் அவரை நான் ஒரு இடத்துல சந்தித்தேன். ஒரு சர்ச்சில் ஒரு சர்ச்சு செய்தி கொடுக்க போயிருக்கும்போது அவரை பார்த்தேன். அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தார். அந்த அக்கா அழுது, தம்பி அன்னைக்கு நீ சொல்லலைன்னா, இந்த சத்தியத்தை அன்னைக்கு நீ சொல்லலைன்னா என் புருஷன் இன்னைக்கு செத்து போயிருப்பார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இந்த சத்தியத்தின் வழியாய் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல. நேற்றுக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க. நேற்றுக்கு முந்தா நாளா கரெக்டாக ஞாபகம் இல்லை. தம்பி எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப குடிக்கிறாரு, பரவாயில்லக்கா ஒரு கோட்டரை வாங்கி ஊற்றி கூட்டுவாங்க நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு குடிச்சிட்டு ஊற்றியாவது கூட்டு வந்து உட்கார வைங்க. ஆமாம், எனக்கு தெரியும் கர்த்தரை குறித்து. கர்த்தர் ஒரு மனிதனை தொடணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் எப்படியும் தொற்றுவார்.
அல்லேலூயா. அவருக்கு நம்ம தேவைன்னு மட்டும் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் செய்வார் நம்மளுக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்கன்னு தெரியல. இந்த வசனம் நம்மை பாவத்திலிருந்து எளிதாய் விடுதலையாக்கும். சத்தியம் தருகிற 3வது பெரிய ஆசீர்வாதம் அது பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். ஆப்பிரிக்கா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா மட்டும் 25 தேசத்தில் ஊழியம் சார். ஆப்பிரிக்காவில் மட்டும் ஆண்டவர் இன்னைக்கு 44 கண்ட்ரி கொண்டு போயிருக்கிறார். உலகம் முழு 44 தேசத்தில் கர்த்தரை பயன்படுத்துகிறார். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? ஒரு இந்திய தமிழன், ஒரு இந்திய இளைஞன் அதிகமாய் ட்ராவல் பண்ணுறது நான் தானோ. அதிகமாக ட்ராவல் பண்ணி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது 44 தேசங்கள். 3 வருஷத்தில் 44 தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனது என்னையே தானா. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு நான் இத்தனை தேசத்தில் ஆப்பிரிக்காவில் மட்டும் 12,000க்கும் அதிகமான ஆத்துமாக்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன் ஆண்டவருடைய கிருபையில். இன்னும் இப்போ ஒரு பெரிய கேங்கை நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். லாஸ்ட்டாக வசனம் சொல்லுதில்லை, அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களுக்கு முன்பாகவும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் நிறுத்துகிறவர். ஆப்பிரிக்கா தேசத்தின் சில அதிபர்களை என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. அந்த அதிபர்களோடு நேரடியாக உட்காந்து பேசியிருக்கிறேன். ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்டு, கென்யன் கவர்மெண்ட் நடத்துகிற குரூசைடில் கடைசியாக 5 நாள் மீட்டிங்கில் 30,000 பேர் வந்திருந்தாங்க. அந்த குரூசைடு 5 நாள் மீட்டிங்கில் நான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். ஆண்டவருடைய கிருபையால், கர்த்தருடைய கிருபை உங்கள் பிள்ளைங்களையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். எனக்கெல்லாம் பெரிய பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஈவன் டிக்கெட் எடுக்க கூட வழி கிடையாது. தனி ஃப்ளைட்டில் ஆண்டவனை போக வச்சார். இங்கேருந்து கென்யாவுக்கு தனி ஃப்ளைட்டில் நைரோபியில் போய் இறங்க. அவர் எளியவனை புனிதிலிருந்து எடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமேன். இந்த பைத்தியத்தை தெரிந்து கொண்டு உலகம் முழுவதும் கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா உங்களையும் பயன்படுத்த முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் பண்ணுகிற இந்த தியாகம் தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை கர்த்தர் உயர்த்தி பயன்படுத்துவார். பேக்ரவுண்ட்லாம் இல்லைன்னு யோசிக்காதீங்க. எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு பணம் இல்லையே, கர்த்தர் இருந்தால் போதும், மற்ற எல்லாம் தன்னால் வரும். ஆமேன். யோவான் 16:13 வாசிங்களேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. 4வது பெரிய ஆசீர்வாதம், இந்த வேத வசனம் கர்த்தருடைய ஆவியானவரை நம்மேல் வர பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் வந்து ஜெபிக்க வருவாங்க. பிரதர், நீங்கள் ஜெபிக்கும் போது நிறைய பேர் ஆவியில் நிரம்புறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்படலையே. நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இயற்கை உபாதைகளுக்கு கூட எந்திரிச்சு போகாமல் வேதத்தை உட்காந்து வாசிச்சு பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் மேலே ஊற்றப்பட்டுருவார். அல்லேலூயா. சத்தியம் உள்ளே போகும்போது நம்மை அறியாமல் நம்ம இருதயம் பரிசுத்தம் பண்ணப்படும். சத்தியம் உள்ளே போகும்போது நம்மை அறியாமல் நம்ம இருதயம் உடைக்கப்படும். இருதயம் உடைக்கப்படும். நீங்கள் நல்லா பாருங்கள், நல்லா வேதத்தை ஆழ்ந்து வாசிச்சுட்டே இருக்கும்போது உங்களையும் அறியாமல் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும் உங்களை அறியாமல். ஏன் அப்படின்னா உங்கள் இருதயம் உடைக்கப்படுதுன்னு அர்த்தம். அந்த சத்தியம் உள்ளே போய் உங்கள் இருதயத்தை உடைக்குது. தேவையில்லாத காரியங்களெல்லாம், தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் இருதயத்தை விட்டு வெளியேற்றுதுன்னு அர்த்தம். அதுக்கு சுத்தமாயிருச்சுன்னா ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்டுருவார். ரகசியம் அதுதான். சத்தியத்தோடு உட்கார்ந்துருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்டுருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படணும்னா சத்தியத்தோடு உட்கார்ந்து இருக்க பழகுங்க. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய வாலிப பசங்களுக்கு நான் சொல்லுவேன், பரிசுத்தமாக வாழ்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை, பரிசுத்தமாக வாழ்கிறது தான் ஈஸி. அதுதான் ஈஸி. பாவம் செஞ்சு வாழ்கிறது தான் கஷ்டம். காலையில் எந்திரிச்சோன்னா பாவம் செய்யணும்னு தோணும். நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாவம் செய்யணும்னு தோணும். ஒரு பையன் வந்து சொன்னான், காலையில் எந்திரிச்சோன்னா ஃபோனோகிராஃபி பார்க்கணும்னு தோணுது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஃபோனோகிராஃபின்னு அந்த கம்ப்யூட்டரில் ஒரு தவறான படம். காலையில் எந்திரிச்சோன்னா தோணுது, நைட்டு எந்திரிச்சோன்னா தோணுது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு தோணுதுண்ணே, பார்த்தா தான் தூக்கம் வருது. காலையில் எந்திரிச்சோன்னா பார்த்தா தான் டாய்லெட் போகுது. அவன் சொன்ன வார்த்தை. ஒரு காலத்தில் நினச்சோம், சிகரெட்டை எடுத்துகிட்டு டாய்லெட்டுக்குள்ளே போவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சிகரெட் எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம். இப்போ நியூஸ் பேப்பர் தூக்கிட்டு டாய்லெட்டுக்குள்ளே போவாங்க. அப்படின்னா தான் வருது பிரதர். உண்மையில் இதெல்லாம் சொல்லாமல் விடுறது தான் தப்பாக இருக்குது. சொல்லிடணும். அப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ ஜெனரேஷன் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோனோகிராஃபி பார்க்குறான் உள்ளே உட்காந்து. அப்படின்னா தான் வருதுங்க. அவன் வந்து சொன்ன வார்த்தையை அதிர்ச்சியாக்கிருச்சு. ஆனால் இதை பார்க்காம எனக்கு வரமாட்டேங்கினே. நான் யோசித்தேன், இதுக்கு எப்படா ஜெபம் பண்ணுறது? திணிசாக கொண்டு வரீங்களாடா, இதுக்கு எப்படி ஜெபம் பண்ணுறது? ஜெபம் பண்ண சரி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கை வச்சு ஜெபம் பண்ணா இந்த பாம்பு ஆடும் தெரியுமா?
அதே மாதிரி ஆடி பொத்துன்னு விழுந்துட்டான் கீழே. அது ஸ்பிரிட்டு உள்ளக்கிருந்து வேலை பார்க்குது பார்த்துக்காங்க. அது ஆடி அது பேசுது என்கிட்ட. நான் தான் அவனை பார்க்க வச்சேன். 5 வருஷமா அதுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கேன். உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி இயேசு நாமத்தில் வெளியில் போன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு அவன்கிட்ட சொன்னேன், டெய்லி 3 மணி நேரம் வேதவாசிடா. 3 மணி நேரம் முடியலையா, 1 மணி நேரமாவது காலையில் வேதவாசி. இந்த எண்ணம் உனக்கு திரும்ப வராது. அந்த எண்ணம் அவனுக்கு திரும்ப வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த டெய்லி 3 மணி நேரம் அவன் வாசிக்க 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 ஒரே வாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே ஊற்றப்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவரை அபிஷேகிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த பாவ அடிமைத்தனம் திரும்ப வரலை. இப்போ நீங்கள் சொல்லுங்க, பரிசுத்தமாக வாழ்கிறது ஈஸியா, பாவம் செய்கிறது ஈஸியா? பரிசுத்தமாக வாழ்கிறது தான் ஈஸி. அதுதான் ரொம்ப ஈஸி. காலையில் நிம்மதியாக எந்திரிக்கலாம், ஜாலியாக ஜெபம் பண்ணலாம், நல்லா வெளியில் போயிட்டு நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லாம், எல்லாம் பண்ணி சாயங்காலம் வந்துட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடலாம். இது பாவம் செய்யணும்னா மனத்தில் ஒரு அடிமைத்தனம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அழுத்தம், டிப்ரெஷன் எப்படி வருதுன்னா பாவத்தினால தான் டிப்ரெஷன் வரும். இல்லைன்னா டிப்ரெஷன் வராது. இவன் ஒரு பிள்ளையை காதலிப்பான், புரியுதா நான் சொல்கிறது? ஏதாவது ஒரு பிள்ளையை காதலிப்பான், அந்த பிள்ளை அவனை விட்டுட்டு போயிடுவா. இவன் அந்த பிள்ளையை மறக்கிறதுக்கு இவன் வந்து ஜிம்முக்கு போவான். ஜிம்முக்கு போனாலும் அதை மறக்க முடியாது. அதுக்கப்புறம் சிகரெட் குடிப்பான், தண்ணி அடிப்பான், ஏதாவது அவனை பண்ணுவான். இது அப்படியே அவனுக்கு டிப்ரெஷன் ஆயிடும். அது இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. இதுதான் டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா மன அழுத்தம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. வசனத்தோடு செலவிடுங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, ஈஸியாக பரிசுத்தமாக வாழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சொல்லியிருக்கேன்? முதல்ல என்ன சொன்னேன்? இந்த வசனம் என்ன பண்ணும்? பரிசுத்தப்படுத்தும். ரெண்டாவது என்ன செய்யும்? பரலோகத்துக்கு போவதற்கான வழியை காட்டும். மூணாவது என்ன செய்யும்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். நாலாவது ஆவியானவரை பெற்றுக்கொள்ள செய்யும். ஆமேன்னு சொல்லுங்களேன். 4 சொல்லியிருக்கேனா? இப்போ 5வது பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? சொல்லுவோமா? நிப்பாட்டி ஜோம் பண்ணிடுவோமா? ஆமாம். 5வது ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். 5வது இந்த வசனம் என்ன பண்ணும்? உங்களை பயத்திலிருந்து விடுவிக்கும். ஹல்லேலூயா. பயத்திலிருந்து விடுவிக்கும். எத்தனை பேருக்கு பயத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு ஆசை இருக்கு? பயமே இல்லாதவங்க கை தூக்குங்க சார். ஏதாவது ஒன்றுக்கு கை தூக்கணும் சார், வேறு வழி இல்லை. ஆமாம், பயம் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் பயம் இருக்கும், அப்படி தானே? ஏதோ ஒரு வகையில் பயம் இருக்கும், எல்லாருக்கும் பயம் இருக்கும். இந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பயம் கர்த்தருக்குள் நம்மை விசுவாசிக்க விடாது. நல்லா விசுவாசிக்கணும், ஆண்டவருக்குள்ள நல்லா வளரணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் பயம் உள்ளே வரும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த பயம் வந்துருச்சுன்னா உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஊழியத்துலேயும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, எதுலனாலும் சரி, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. இதற்கு பெரிய காரணம் என்னன்னா, உள்ளான காயம். ஒரு மனுஷனுக்கு பயம் வருவதற்கு பெரிய காரணம் உள்ளான காயம். உள்ளான காயம்னா ஏற்கனவே பட்ட சில அடிகள் உங்கள் இருதயத்தில் ரணமாகி சீல் பிடிச்சிருக்கும். சின்ன வயசுலேருந்தே உங்கள் டீச்சர் உங்களை சொல்லியிருப்பாங்க, மக்கு அறிவு இருக்கா உனக்கு, நீ இந்த மேக்ஸ் உனக்கு வராது, இந்த சயின்ஸ் உனக்கு வராது, இப்படியே சொல்லி 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 நம்மளுக்கு வந்தாலும், நல்லா படிக்க வந்தாலும் அந்த டீச்சர் சொன்னது மனசில் இருக்கும். ஓ, நம்மளுக்கு சயின்ஸ் வராது, நம்மளுக்கு மேக்ஸ் வராது. அதே போல் அம்மா சொல்லியிருப்பாங்க, உன் தம்பியை பற்றியா, அவன் எவ்வளவு ஜென்டிலாக நல்லா இருக்கான், நீ இருக்கிய மாடு மாடு அப்படி சொல்லி திட்டிருப்பாங்க. இல்லையா? அப்போ என்ன ஆயிருக்கும், நம்ம மைண்டில் நம்மளை விட நம்ம தம்பி ஜீனியஸ் போல, அவன் தான் அவன் 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 செய்கிறது, அவனைத்தான் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குது. இது உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். இதெல்லாம் என்ன செய்யும்னா, நீங்கள் புதுசாக ஒரு காரியத்தை துவங்கும்போது, ஐயோ நம்ம வீட்டில் நம்மளை இப்படி சொல்லியிருந்தாங்களே, நம்ம இதை செஞ்சோம்னா இதில் ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன பண்ண பயம். இது இந்த உள்ளான காயம் எப்போ ஆறும்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். வேத வசனத்தோடு உட்கார்ந்துருக்கும் போது ஆறும், அதே போல் நல்ல விடுதலையாக ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆறும். இந்த 2 காரியத்தை செய்யணும்.
வேத வசனத்தோடு செலவிடும் பொழுது உள்ளான காயம் ஆறும், அது பயத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். அதே போல் நல்ல ஆண்டவரை விடுதலையாக ஆராதிக்கும் போது உள்ளான காயம் மாறும், அது நம்ம பயத்திலிருந்து விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு ஹிண்ட்ஸு ஏன்னா இது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும், சாகிற வரைக்கும் யூஸ் ஆகும். இதை விட்டுறக்கூடாது. இது நம்ம பயத்திலிருந்து இந்த சத்தியம் நம்மை எல்லாரும் சொல்லுங்கள் விடுதலையாக்கும். பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னையிலேருந்து செய்யணும். நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வசனம் சொல்லுது. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். நம்ம செய்ய 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 தான் அடுத்தடுத்த காரியத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். அடுத்தடுத்த ஊழியங்களுக்குள்ள, அடுத்தடுத்த நிறைவுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். எத்தனை சொல்லியிருக்கேன்? 5 சொல்லியிருக்கேன். 6வது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். 25, 26 ரெண்டையுமே வாசிச்சிருங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 25வது வசனம். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாயி அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் விடுபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். 6வது வசனம் மனம் திரும்புதலை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். அல்லேலூயா. சிலர்கிட்ட பாருங்க, என்ன சொன்னாலும் அவங்க செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்களேன், இதை செய்யாதப்பா அதை செய்யாதப்பா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், அவங்க செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மனம் திரும்புதல் இருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்காக ஜெபிக்க துவங்கணும். வசனத்தை வாசிக்க அவங்கள உந்தணும், பின்னாடி இருந்து தள்ளணும். வசனம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள மனம் திரும்புதலை கொண்டு வரும். நீங்கள் உங்கள் பிள்ளையை சத்தம் போடுறீங்க, ஏதோ ஒரு பாவம் பண்ணுறான், அவனை நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவான்? உங்கள் கண்ணு முன்னாடி செய்ய மாட்டான், கண்ணுக்கு முன்னாடி செய்வான். அப்படி தானே? அதுக்கு பதிலாக நீங்கள் சத்தம் போடக்கூடாது, அவனை வசனத்தை வாசிக்க உந்தி தள்ளணும். இந்த வசனம் அவனுக்குள் மனம் திரும்புதலை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரு சகோதரிகிட்ட சொன்னேன், அவங்க பிள்ளை குடிக்காரன், பயங்கரமான குடிக்காரன். அந்த குடிக்கிற எண்ணத்தில் இருக்கிறவனை இவங்க என்ன சொல்லியுமே திருந்தலை. அந்த அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. டெய்லி நீ அவன் தூங்கும்போது அவன் பக்கத்தில் உட்காந்து உனக்கு பைபிளில் எந்த சாப்டர் ரொம்ப பிடிக்குமோ அதில் ஒரு அதிகாரத்தை அவன் காது கேட்குற மாதிரி மெதுவாக வாசி அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டார். கரெக்டாக 40வது நாள் அன்னையிலேருந்து அந்த அம்மா டெய்லி அந்த பையன் தூங்கின உடனே அவன் பக்கத்தில் உட்காந்து வேதம் வாசிச்சிட்டே இருப்பான். 40வது நாள் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, 2 காலும் உடஞ்சிருச்சு. என்ன அப்போ தூக்கி கொண்டு ஐசியூவில் வைக்கிறாங்க. அப்புறம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எல்லாம் முடியுது. அவன் வெளியில் வரும்போது அவங்க அம்மா கிட்ட சொன்ன முதல் வார்த்தை, இனி நான் குடிக்க மாட்டேன். என்னதான் நடந்துச்சுன்னு பார்த்தா, இந்த அம்மா ஐசியூவில் இருக்கும்போது இந்த அம்மா டெய்லி அவன் காது கேட்க அந்த வசனம் வாசிச்சாங்கல்ல, அந்த வசனம் அவன் இருதயத்தில் அப்படியே ரிங்காரம் விட்டுச்சான். அதில் ஏதோ ஒரு வசனம் அவனோடு பேசி அந்த வசனம் அவன் இருதயத்தில் கிரியை செஞ்சு அவன் சிந்தையில் இருக்க கட்டு அறுபட்டு வெளியில் வரும்போது பரிபூர்ண விடுதலையோடு கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தார். இந்த வசனம் மனம் திரும்புதலை ஒரு மனிதனுக்குள் கொண்டு வரும். உங்கள் கணவர் குடிக்கிறாரா? உங்கள் பிள்ளைங்க குடிக்கிறாங்களா? அல்லது ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்தில் இருக்காங்களா? தூங்க விட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து மெதுவாக வசனம் வாசிங்க. அவன் காது கேட்குற மாதிரி, அவன் எழும்பிடக்கூடாது, காது கேட்குற மாதிரி நைஸாக வசனம் வாசிங்களேன். ஒரு நாள் நான் சொன்ன எல்லாருக்குமே எப்படி நடந்துச்சுன்னா, 40 நாள் வரைக்கும் எதுவுமே நடக்கலை. 40வது நாள் தான் கிரியை நடந்திருக்கு. ஆண்டவர் அழகாக அவங்களை அந்த இடத்தை விட்டு வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 6வது மனம் திரும்புதலை இந்த வசனம் கொண்டு வரும். 7வது கலாத்தியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள்.
ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனம். ம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே. ஆமென். ஹல்லேலூயா. 7வது இந்த வசனம் அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நம்மை விடுதலையாக்கும். நீங்க எதுக்கு அடிமையா இருக்கிறீங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை இந்த வசனம் விடுதலையாக்கும். இந்த வசனம் தருகிற இந்த 7 ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த 7 ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படணும். இந்த 7 ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் கிரியை